subscribe, bell button press பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா அருமையான கோழி குருமா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த குருமாக்கு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா தனியா ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் கசகசாவையும் ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு பிளெண்டர்ல சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா, 4-5 ஊசி மிளகா. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ. கடைசியா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நேவா அரைச்சிக்குங்க. பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் பெருசீரகம், 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 லவங்கப்பூ, 3 ஏலக்காய், சின்னதா ஒரு பட்டை. ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, கூடவே பொடிசா வெட்டின கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் எண்ணெயில சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கணும். நல்லா பொன்னிறமானோன வாங்க கோழி இறைச்சியை சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கோழி இறைச்சிகளை மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்ப இத மண்பானையில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குங்க. 4-5 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொதிக்க விடுங்க. இந்த கோழி இறைச்சி நல்லா தண்ணி விட்டு கொதிச்சு வரணும். ஒரு டேபிள் ஸ்பூன் சிறு சீரகம், 3-4 டேபிள் ஸ்பூன் குருமா கறி தூள், இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை ஊத்திக்கிங்க. நல்லா கிண்டி விட்ட பிறகு அரைச்ச பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட் தான் இந்த குருமாவுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இதோட ஒரு 3 உருளைக்கிழங்க வெட்டி சேர்த்துக்குங்க.
ஸ்லைஸா வெட்டின கேரட், ரெண்டு நடுத்தரமான தக்காளி பழம், தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா கொதிக்க விடுங்க. இங்க பாருங்க, குருமா கறி நல்லா வெந்து வந்திருக்கு. மண்பானையில வேக வச்சதுனால உருளைக்கிழங்கு சீக்கிரமாவே வெந்துருச்சு. இந்த கொதிக்கிற குழம்புல கடைசியா வாங்க 2 வெட்டின பச்சை மிளகா, 2-3 சிகப்பு மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சமா புதினா இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் இத ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை அடைச்சிருங்க. அருமையான கோழி குருமா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல? இந்த கோழி குருமாவை சுட சுட நெய் சோறுல கூடவே வெள்ளரிக்காய் அச்சார் வச்சு ஒரு அப்பளமும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். மலேசியாவில் குருமா குழம்புனா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இத கோழியில, மட்டன்ல, வெஜ்ஜில கூட செய்யலாம், செம்மையா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.